Hi my families, good morning. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு சாட்டர்டே தான். சோ இன்னைக்கு வந்து ரெண்டு பேருக்கு காலேஜ் இருக்கு. அதோட ரொட்டீன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon tap பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 5:30க்கு எந்திரிச்சிட்டேன். ஆனா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிச்சனுக்குள்ள வரும்போது கரெக்ட்டா மணி 6:05 ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்திருக்கு. இன்றைக்கி நிருவுக்கு ரக்ஸுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே காலேஜ் இருக்குது. போன வாரமே சாட்டர்டே காலேஜ் இருந்துச்சு. நம்ம கோயில் தீர்த்தத்துக்கு போகிறதுனால லீவ் போட்டாச்சு. இந்த வாரம் காலேஜ் இருக்குது. ரெண்டு பேரும் வந்து காலேஜ் கிளம்ப போகிறாங்க. நம்ம என்ன சமைக்க போகிறோம், எப்படி இதை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ண போகிறோம், 7:40 எப்படி எல்லா ஒர்க்கையும் முடிக்க போகிறாங்கிறது தான் இந்த விளாகில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது போக நான் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கேன் நேற்று. அந்த வீடியோவில் இந்த வீடியோவில் அதை சொல்கிறேன். நான் நேற்று ஈவினிங் டீ வச்சோவா கிச்சன் இந்த சிங்குக்கு ஈவினிங் டீ வச்சோம். டீ வச்சது அப்படியே கிடக்கு. நேற்று லஞ்ச் எடுத்துகிட்டு போனாங்க, அது அப்படியே கிடக்கு. ரெண்டு பேரும் பால் ஆற்றி கொடுத்தேன். நானாக ஆற்றி கொடுத்தேன். அவங்களுக்கு பாலும் எனக்கு டீயும் வந்து போட்டேன். நேற்று ஒரு ஷார்ட்ஸு கூட போட்டிருப்பேன் ஹெல்த் மிக்ஸ்க்கு. அப்போ நடந்து வருவேன். இது பட்டு சாரோடது எறும்பு வந்து கிடக்கு. இதை வந்துட்டாரு. இப்போ அவருக்கு வந்து பால் ஊற்றணும். நேற்று நான் பால் எடுத்துகிட்டு வச்சக்குண்டா. இப்போ ஃபஸ்ட்டு இவருக்கு ஊற்றிடுவோம். இல்லைன்னா வேலை செய்ய விட மாட்டான். சரிங்க, கோயில் பேக் பண்ணிட்டு அங்கேயே போட்டாச்சு. வந்து பாலை உடச்சி ஊற்றினாதான் பட்டுக்கு ஊற்ற முடியும் பால். ஆனால் பாருமா, என்ன பண்ணிட்டு பாருமா, ரெண்டு கை தான் இருக்கு. வந்து நம்ம பாலுக்கு அடுப்பத்தை வச்சிடலாம். பால் காஞ்சாதான் அவங்களுக்கு பால் ஆற்ற முடியும். நம்ம டீ குடிக்கிறதுனாலும் டீ குடிக்க முடியும். அம்மா நிற்கிற போஸ்ட் பாறேன். இன்னும் நான் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன் அப்படி நடந்துச்சுங்கிறது நான் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு வாங்க, நான் சொல்கிறேன் தெளிவாக. உங்களுக்கு யாரையும் காயப்படுத்தணும் துன்படுத்தணுங்கிறதுக்காகலாம் இந்த வீடியோ இல்லை. அப்புறம் யாராருக்கும் இந்த மாதிரி பால் பாக்கெட் அரைச்சி உள்ளார ஊற்றுற பழக்கம் இருக்குன்னு அதுவும் சொல்லியிருக்காங்க. மேடமோட டிஃபன் பாக்ஸ் நேற்று செஞ்சு கொடுத்து கேரட்டு இதெல்லாம் அப்படியே வந்துச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கழுவி இதில் தான் போட்டு கொடுப்பேன். நான் தான் போட்டு கொடுப்பேன். இவங்க இவங்களுக்காவது பரவாயில்ல, டிஃபன் பாக்ஸு இல்லை சிங்க்கு வந்துருக்கு. இன்னொருத்தவங்களுக்கு பேகுக்குள்ளாரே இருக்குது. அதுக்கு முன்னாடி நானும் செஞ்ச தப்பை காட்டிடுறேன். அவங்கள மட்டும் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நேற்று வச்ச சாப்பாடு இன்னும் நான் மதியம் சாப்பிடல. நைட்டு வேற ஒரு வேலையை ஒரு எமர்ஜென்சியும் நாங்கள் திருப்பூர் போனோம். அப்படியே வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டோம். நேற்று ஒரு வேலையை எமர்ஜென்சியாக போனோம், அதனால் திருப்பூரில் சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ இது ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுச்சு. இது என்னோட தப்பு. இது எனக்கு தான் பனிஷ்மெண்ட். அது அவங்க அப்படிதான். இப்போ நம்ம வந்துட்டு நார்மலாக சோறு வைக்கிறதுக்கு அரிசி எடுத்து போடணும். சொன்னாங்களா நம்ம வீட்டு அரிசியில் தூக்கி ஒன்று இருக்குன்ட்டு, அதான் அதை எடுத்து புடச்சிக்கலாம். எட்டும் போய் பறிப்பேன். அத்தனை துணி தவிர்த்து போட்டேன். நான் வந்து அரிசி கழுவிட்டுருக்கேன்.
இந்த அரிசி வைக்கிறனால அந்த குக்கரில், சின்ன குக்கரில் தான் நான் எப்போவுமே சோறு வைப்பேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? ஆனால் ஏதாவது கலர் சாப்பாடாக இருந்தால் இந்த குக்கரில் வைப்பேன். கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. வெள்ளை சாப்பாடு வைக்கிறது அதில் பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் வரைக்கும் வைக்கலாம். இதில் நான் வந்து இன்றைக்கி காலையிலுக்கு மதியத்துக்கும் செய்கிறேன். அதனால் 1.25 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அந்த 1.25 டம்ளருமே அதில் சாப்பாடு வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே என்ன ஆகுதுன்னா கஞ்சி ஃபுல்லாக வந்துடுது. அதனால தான் பெரிய குக்கரில் வைக்கிறோம். பெரிய குக்கரில் வைக்கிறத விட சின்ன குக்கரில் வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வந்து மெலிசாக கிடைக்கும். எத்தனை பேருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியும்னா எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எப்போவுமே சின்ன குக்கரில் வைப்பேன். எப்பயாவது பெரிய குக்கரில் வச்சா அப்படின்னா சோறு வந்து பெருசாக இருக்கும். அதை நான் நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கேன். அது குக்கருக்கு மாறுமா இல்லை? அது குக்கரோட பிராண்டு மாறும். நம்மளுக்கு வந்து அது பேட்டியாக அது பிராண்டட் குக்கர். அது என்கிட்ட ஒரு 5 குக்கர் மொத்தம் இருந்துச்சு. 3 மீடியம் சைஸு. இது வந்து இப்போ கிஃப்டாக வந்துச்சு. 5 குக்கரில் 2 குக்கர் வந்து ஓஸ் கொடுத்துட்டேன். மீதி ஒரு குக்கர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அது திரும்ப சரி பண்ணவே இல்லை. அப்படியே பொங்க போகிறேன். என்ன எந்திரிச்சாலும் 6 ஆயிடுது. இன்னைக்கு வந்து எப்பவுமே எந்திரிச்சோன்னே சிங்கில் போய் பாத்திரத்தை தொடவே மாட்டேன். ஏன்னா முதல் நாள் நைட்டு எல்லாம் விளக்கிடுவேன். இந்த வீட்டுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். முடியாத போது கூட இவங்க ஏதாவது விளக்கிடுவாங்க. அதனால் நாங்கள் நைட்டு வந்ததே 10 மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சு. அதனால் நம்ம அதை வந்து செய்யலை. ஒவ்வொன்றா கழுவி வேலை பார்க்குற மாதிரி இருக்குது இன்னைக்கு நம்ம வீட்டில். பால் பாப்பா, உங்களுக்கு போய் ஹெல்த் மிக்ஸ் ஒரு பவுடர் பாக்கெட் எடுத்துட்டு. இப்போ ஹெல்த் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கிராம் 100 ரூபா. ஸோ இது வந்து உண்மையாலுமே செம்ம வாசமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ 2 பாப்பாவுக்கும் ஆத்துறதுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு நாள் குடிச்சிட்டு இருந்தாங்க. நேற்று சொல்லிட்டாங்க எங்களுக்கு ரெகுலராக கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. ஆல்ரெடி இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும் போதே நாட்டு சர்க்கரையில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இது வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேனாலும் நான் ஆல்ரெடி வீடியோ ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து ட்ரை பண்ணி அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப உடம்பு வந்து ஹெல்த்தாக இருக்கும். நல்லா போன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டிலே கூட ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. பாருங்கள், ஒன்றுமே பண்ணல. பால் பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ குடிக்கும் போது பசங்க நல்லா குடிச்சிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பேர்த்துக்கு பால் ஆற்றிட்டேன். அதே நான் கொஞ்சோண்டு டீ போட்டுக்கலாம். சொரக்காய் ஜூஸோ பூசணி ஜூஸோ எதுவும் வாங்காதனால டீ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு டீ போட்டுட்ருக்கேன். 7 மணிக்கு ஒரு கஸ்டமர் வந்து 5 ட்ரெஸ்ஸு கேட்டிருந்தாங்க. ஒரே மாதிரியே எடுக்க வருவாங்க. கொடுத்துட்டு அடுத்து இவங்களே டக்குன்னு ரெடி பண்ணணும். அப்புறம் நான் வந்து மண்டே வேறு ஓணம் செலிப்ரேஷன் எங்களுக்கு இருக்குது. அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் வேறு பண்ணணும். சாரியெல்லாம் ஃப்ரீ ப்ளீட்டிங் எடுக்கணும், பூ வாங்கணும், நிறைய வேலைகள் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க அம்மாவுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுங்க. அம்மா என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அம்மா மசாலா பண்ணிகிட்ருக்கேன், டாப்ஸு பண்ணிகிட்ருக்கேன், ஹெல்த் மிக்ஸு, இந்த மாதிரி ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்குமே பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு இதை விட இன்னும் வேறு ஏதாவது இது கூட பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஐயோ சாரி,
இன்னும் வேற ஒரு பிஸ்னஸ் இது கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாமான்னு இருக்கேன். ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா என்னங்கிறது உங்களோட கமெண்ட்டு எனக்கு சொல்லுங்க தம்மா. அப்போதான் என்னம்மா அம்மா பால் கொட்டிட்டேன். ஏன் என்ன விஷயத்த சொல்லு, விஷயத்த சொல்லு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ரக்ஷு நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு சமையல் ஐட்டம்ஸ் வருது, நீங்கள் அதுவே செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. நான் வேறு ஏதாவது செய்யலாம், அது நமக்கு வந்து ஒரு சின்னதாக 10 ரூமு கிடைக்கிற வரைக்கும் வேறு ஏதாவது செய்யலான்னு நான் சொல்கிறேன். பட் இவங்க எப்படி சொல்கிறாங்க, இல்லை எது செஞ்சால் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இது போக வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது எப்படி என்னன்ட்டு ரக்ஷு நானும் பேசி, ரக்ஷு நிறு 3 பேரும் பேசி ஒத்து வந்துச்சு செய்யலாம் அப்படின்னா டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம். ஏன் சொல்கிறேன்னா ட்ரீட்மெண்ட்ஸ் நமக்கு நிறையா இருக்குது, முடியல. இன்னும் சொல்கிறேன் முடியல. என்னதான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணி சேனல்லாம் இப்போ முன்ன மாதிரிலாம் முன்னையாவது எப்படியே நம்ம வந்து 20 ரூபா 15 ரூபா சேலரி வாங்கணும். இல்லை 10 ரூபா வாங்குறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் ஃபேஸ்புக்லலாம் $30 $20 தான் வருது. முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லாரும் கொஸ்டின் பண்ணுறது என்னன்னா, அம்மா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, இந்த யூடியூப் சேனல் மட்டும்தானா, இல்லை பிஸ்னஸ் மட்டும்தானா, வேறு எதுவும் செய்கிறீங்களா, இல்லை ட்ரெஸ் பிஸ்னஸ் மட்டுமா? நீங்கள் நம்ம வந்து ட்ரெஸ்ஸு மசாலா ஐட்டம்ஸில் சிக்கன் 65, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிரியாணி மசாலா, இது போக வேறு யாராவது ஏதாவது மசாலா கேட்டாங்கன்னா கேட்குறவங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்படி தான் போகுது. பட் பார்ப்போம். சரி, ஓகே, டீயை ஃபஸ்ட்டு குடிச்சிருவோம், அப்புறமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தக்காளி தொக்கு, கத்திரிக்காய் தொக்கு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அந்த மாதிரி சேல் பண்ணலாமா? எந்த ஐடியா எதாக இருந்தாலும் சரி, உங்களோட ஐடியாஸே எனக்கு வந்து கமெண்ட்லேயோ இல்லை நம்ம பிஸ்னஸ் நம்பருக்கோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணது ஏன்னா இனிமேல் வந்து எப்படி சொல்கிறது, இவங்களுக்கு அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்னு ஃபீஸ் நிறைய கேட்பாங்க. நம்ம ஒருத்தருங்கிறனால ரொம்ப சிரமமாக இருக்குது, மூச்சு திணறுது, முடியல. இதுக்கும் நடுவில் நம்ம ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி நம்ம நகர்ந்தாலுமே நம்ம நிழல் நம்ம கூட தானே வருது. ஸோ அதனால் வந்து என்னதான் நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலுமே உள்ளுக்குள்ளார இருக்கிறது வெளியில் தெரிய போகிறது தெரியாது. பார்க்குறவங்களுக்கு அம்மா சிரிக்கிறாங்க, கவிதா சிரிக்கிறா, அப்புறம் நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்மளோட எதிரிகளெல்லாம் நம்ம எதிரிகளே வந்து நம்மளோட சிரிப்பு மட்டும் தட்டணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்லுங்கள். என்னடா இப்படி வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் தக்காளி தொக்கு பண்ணி. ஸோ அதனால் அதுதான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். நான் எப்போவுமே தக்காளி கழுவி அந்த பாக்ஸில் தான் போட்டு வைப்பேன். போடக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் அதுதான் போட்டு வைக்கிறேன், வேறு ஆப்ஷனல் இல்லாமல். ஏன்னா எனக்கு தக்காளி அதிக செலவாகும், அதனால் கம்மியாக கிடைக்கும் போதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுப்பேன், யூஸ் பண்ணிப்பேன். வீட்டில் என்ன வேணாங்களும் இல்லை, தக்காளி 2 போட்டு வறுத்துட்டோம்னா ரைஸ் ஓகே, சாப்பிட்டுக்குவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் மிதக்க தொக்கு செஞ்சுட்டோம். இந்த பாவக்காய் குழம்பு புளிச்சக்கீரையெல்லாம் 1 வாரத்துக்கு 4 நாளைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி இதுவும் சாப்பிடுவோம். தக்காளின்னு சொல்லிட்டாலே சாப்பிட்றோம். எல்லோரும் பிரியாணின்னு சொன்னால் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் வந்து தக்காளின்னு சொன்னாலே சாப்பிட்ற கேரக்டர். அது அப்படியே பழகிருச்சு. சரி, ஓகே. டேய் வயிற்றுக்குள்ள ஏதோ சவுண்டெல்லாம் வருதுமா? அப்படியா? ஆமாங்க, வயிறு காலியாக இருக்கு, அதனால சவுண்ட் வரும். டீ குடிக்கிற நீ? வெட்டிட்டு வர கொஞ்சம். நான் பால் குடிக்க போகிறேன். நான் பால் குடிக்க போகிறேன்னு. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது?
போட்டது எவ்வளோ நாளைக்கு இருக்கு? இன்னைக்கு 2வது டைம் போடுறேன். ஆமாம், இன்றைக்கி தான் 2வது டைம் போடுறேன். நேற்று போகலான்னு பார்த்தேன். நேற்று நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நேற்று காலேஜ்லேயும் 2 பேர் அது போட்டு பார்த்துட்டேன். ஸோ இன்றைக்கி போட்டு போகிறேன். இன்றைக்கி யார் போட்டு வர்றாங்கன்னு எனக்கு தெரில. போடாமல் இருக்க மாட்டேன். ஆமாம், அதுக்கு நீ எல்லாம் ஒரே ஸ்டைல்லே போட்டு வந்தால் அது ஒரு மாதிரி இருக்காதம்மா. ஒரே ட்ரெஸ்ஸு போடுறோன்றதில்ல, ஒரே ஸ்டைல்லே எல்லாம் ஒரே மாதிரியே போட்டால் ஒரு மாதிரி இருக்காது, யூனிஃபார்ம் மாதிரி. ஸோ அதான் யோசிச்சு போடுறேன். அம்மா இது பேண்ட் நான் எங்கே போட்டிருக்கு தெரியுமா? இங்கே பார்த்தியா அவ்வளோ பெருசுக்கு இருக்குது பேண்ட்டு. லென்த்து இத்தனைக்கு இது எக்ஸஸ்ஸு எனக்கு இவ்வளோ லென்த்தாக இருக்குன்னா அப்போ நான் வளரணுமா இல்லை பேண்ட்டு சைஸ் பெருசாக கொடுத்துட்டார்ல? அப்படி இல்லை, ரெடிமேடுங்கும் போது எப்பவுமே பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக கொடுத்துருவாங்க. நான் கரெக்டாக என் இடுப்பு வயிற்றுக்கு மேலே போட்டிருக்கிறேன். நானும் போயிட்டு ரெடியாக வரேன். என்ன பண்ணுறீங்க? குடிங்க குடிங்க. இன்னைக்கு கொஞ்சம் டீ அதிகமாக இருக்கு. பரவாயில்ல, குடி. நான் போயிட்டு ரெடியாக வரேன் பால் குடிச்சிட்டு. அம்மா, அந்த கண்ணாடியிலேருந்து வர சூரிய வெளிச்சம் நீ அழகா தெரியுறம்மா. அப்படி போய் எப்பவுமே அழகுதான். இப்படி போ. இன்னும் கொஞ்சம் எப்படி க்ளோ ஆகுது ஃபேஸ். இரு நான் போட்டோ எடுத்துக்கிறேன். என்ன நடக்குதுங்க? காலேஜ் போனா 2 மாசத்துல ஏதோ கலவரம் பண்ணிருக்காதான் பேரண்ட்ஸ் மீட்டிங். ஆமா, கலவரம் பண்றாங்க. சந்தியா நாயே பாப்பா தாண்டி போன் எடுத்த சாரங்க வெளில போயிருக்காராமா. இல்லை, எனக்கு புரியல. அப்போ அந்த குக்கரை அடுப்பாக்குன்றோட எனக்கு புரியல. எந்திரிக்கும் போதே ஸ்டூடெண்ட்டை நினச்சிக்கிட்டே எந்திரிப்பாங்களா? அவங்களுக்குன்னு எந்த பர்சனல் ஒர்க் இருக்காதா? நினைச்சிட்டே தான் எந்திரிக்கணும். கிளம்பி வா, அப்புறம் பாத்துக்கலாம். வா வா, என்ன தப்பு செஞ்சீங்களே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்திருக்காது. எக்ஸாம் இன்னும் எழுதவே இல்லை, எனக்கு புரியல. நேற்று மெனக்கட்டு எல்லாம் கையில தவச்சிட்டு வந்து எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டா நீ ஈரத்துண்டா கொண்டாந்து போட்டுருக்குன்னு உனக்கு எவ்வளவு திமிர் இருக்குங்கண்ணே. இல்லை, எனக்கு புரியாம தான் சீரியஸா கேட்குறேன். செம்ம கோவத்துல கேட்குறேன். இந்த துணி துவைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? தண்ணி சும்மா வரல, காசுக்கு வாங்கி ஊத்திட்டு இருக்கேன். என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? சொல்லிவிட்டா மட்டும் அப்புறம் அம்மா சொல்றான்னு கோவம் மட்டும் வருது இல்ல? செய்யற வேலை திருத்தமா செய்யணுமா இல்லையா? செஞ்சா திருத்தமா செய்யணும், செய்யாம இருக்கணும். அந்த பால் என்ன ராத்தி கொடுத்தேன் சொல்லி, என்ன ராத்தி கொடுத்தாத? அந்த அம்மா இப்பதான் பல்லு வளைக்கிட்டு வந்தாங்க. நீங்க என்ன கையில் எடுத்தீங்க? எங்களுக்கு வேண்டான்னு சொன்னா நான் எனக்கு பால் செலவு மிச்சம், எனக்கு இது சக்கரை மிச்சம், எல்லாமே மிச்சம். என்ன பண்ற? அடுத்து எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நானும் ஹெல்ப் பண்றேன். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தள்ளுறேன். பாக்பலி நீ ஒரு கையில் தள்ள முடியலவா? அவர் இருக்கிற வரைக்கும் சொல்றதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. மம்மி என்ன மம்மி பண்ற? பார்த்து பார்த்து பொறுமை பொறுமை. மிஷினில் ஒரு லோடு போட்டேன். கையில் 2-3 பக்கெட் துணி கையில் துவைச்சேன். இன்னர்ஸ் எல்லாம் நேற்று கையில் தான் துவைச்சேன். உடம்பே ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
எப்படியோ விட்டாச்சு. அன்னைக்கு தான் சொன்னேன் ஒரு நாள் மிஷின் போட்டுடலாம் அப்படின்னு. போட்டுருவோம். நீங்கள் போட வேணாம், நான் போட்டிருக்கணும். நானும் இருக்கிற ப்ரெஷரில் மறந்துட்டேன். அப்படி ஒரு விஷயத்தையே நான் மறந்துட்டேன். சரி விடு. தோழி கூப்பிட்டாங்க, 6 உயிர் தோழி. தோழினோடனே வெளில நாயெல்லாம் கத்துதுமா. இன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் அக்கா, நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், நீ ஒரு வார்த்தை கூட என்ன சொல்லவே இல்லை எதுவுமே. என்ன சொல்லணும்? உன் புள்ள தானே எடுத்து கொடுத்துச்சு. அதுக்குன்னு எடுத்து கொடுத்துச்சுன்னு பொட்டா பொழுதுனைக்கு பாட்டா பாடிட்டு இருக்கு. ஆமா, போடுறனிக்கா சொல்லணும்ல நல்லா இருக்கு எப்படி இருக்குன்னு. சரி, அவ உனக்கு வாங்கி கொடுத்த, நீ அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்ல. சத்தியமா என்கிட்ட காசு இல்லை, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? என்கிட்ட எங்க காசு இருக்குது? விடுன்ட்டு இல்ல, என்கிட்ட காசு இருந்தா நான் வாங்கி தர போறேன். அதனால விடுன்னு சொன்னேன். சரி, அந்த தக்காளி எனக்கு நீ பண்ணணுங்கிறதுக்காக நான் வாங்கி தரல. பா போயிட்டேன். கிண்டிட்டு வா. நான் ரெடி ஆகுறேன். நான் போய் ரெடி ஆகுறேன். அது போது வெய்யேன், எனக்கு வந்து தலசி விடு. வா வா வா. நேத்துல என்னை கேட்டு தலை சீட்டு பண்ணீங்க. நேற்று நான் ஃப்ரீயாக போட்டு போனேன், அதனால் நானே சீவிக்கிட்டேன். இன்னைக்கு அப்படியா? இல்லை வா, கமான் வந்தேன்னு உனக்கு முத்தம் தரேன். முத்தம் இன்னமும் இப்படி சொல்கிற? முத்தம் வேணா சொல்கிற? அன்னைக்கு 12ஆம் கிளாஸ் நீ முடிச்சியோ, அவ எப்பவுமே கொடுக்க மாட்டா. நீ அன்னைக்கு 12ஆம் கிளாஸ் முடிச்சு அன்னையிலேருந்து இந்த பாய் சொல்கிறது முத்தம் கொடுக்கறதெல்லாம் எல்லாம் கட்டாயிடுச்சு. கட்டாயிடுச்சா? ஃபீல் பண்ணுறியா? ஒன்றும் ஃபீல் பண்ண சொல்லுமா. உட்கார் எனக்கு வேலை கிடக்குது, நான் லஞ்ச் பேக் பண்ண உட்கார். நீ ஃபீல் பண்ணுறியா? அதெல்லாம் ஃபீல் பண்ணல. நிஜமா? நிஜமா. என்ன பார்த்து சொல்லு. நீ என்ன பெரிய அப்பாட்டக்கிறது? ஆமாம், என் கண்ணை பார்த்து சொல்லு நீ ஃபீல் பண்ணலன்னு. நான் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. நீ என்னை பார்த்தே சொல்ல. உன்னை பார்க்காமலே சொல்கிறேன். பார்த்து சொன்ன ஃபீல் பண்ணுறேன்னு உண்மையை சொல்லிடுவேன். என்ன கொடு? சொல்கிறேன். பெரிய கிளிப் வேணுமா சின்ன கிளிப்? சின்ன கிளிப் கொடு. முதல்ல என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்ற. அம்மாடி மொத்தமாக ரெடி ஆகிட்டேன் மம்மி. சரி, வந்து சாப்பாடு பேக் பண்ணி சாப்பாடு ஊட்டி கிளப்பு. இன்னும் ஊட்டி விடணும், நீங்க இன்னும் குழந்தை. எஸ். அங்கே வச்சு இந்த கர்ச்சீப் எங்க? ப்ளூ கலர் கர்ச்சீப். நேற்று கர்ச்சீப் எடுத்து வந்தேன், எங்கள் அம்மா அது அழுக்கு கர்ச்சீப் எடுத்து தூக்கி போட்டுருச்சு. ஆனால் அது அப்போ தான் வீராக்கிலேருந்து நெட்டு வந்தேன். யாரோட தப்பு? ஏன்னா அழுக்கு எல்லாமே நான் ஒன்றா தான் வச்சுருப்பேன். அழுக்கும் சோஃபா மேலே தான் கிடக்கும், நான் எடுத்துகிட்டு போகிறது சோஃபா மேலே தான் வச்சுருப்பேன். அது யாரோட தப்பு? என்னோட தான். இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்காமம்மா. பேண்ட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் கொடுத்துருக்கலாம். சின்ன சைஸுங்கிறத பாப்பா, லென்த்து. இந்த மாதிரியே எல்லாரும் ஷார்ட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறது உன்னோட முட்டாள்தனம். இருந்தாலும் நான் குட்டி தானே, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. உன்னோட ஹைட்டா இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? எஸ், என்னோட ஹைட்டா இருக்கீங்க நிறைய பேர் எக்ஸஸ் தானே வாங்குறாங்க. என்ன தெரியல. நீயும் முன்னாடி எக்ஸஸ் போடுற இதில் தானே வருந்த. சிவா வந்து சாப்பாடு பேக் பண்ணு. இரு, அவங்க கிச்சன்ல போய் எடுத்த அக்கா தண்ணி ஊற்றுற சவுண்டு தான் கேட்கும். எஸ், நானும் இது உனக்கு எடிட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். டாட்டா, நாங்கள் போகிறேன் ஹாலுக்கு. சொல்லிட்டு இருந்த மாதிரி என் காதில் விழுந்துச்சு. 7வது 8வது படிக்கும் போது கூட, ஏன் 5வது 6வது படிக்கும் போது கூட அவங்கவுங்க யூனிஃபார்ம் அவங்கவுங்க துவைச்சிக்குவாங்க, கூட என்னதையும் சேர்த்து துவைப்பாங்க. ஆனால் இப்போ என்னது பார், வெறும் 3 டாப்பு. அதுவும் வேற வழியே இல்லாமல் அன்னைக்கு எதுக்கோ போட்டு போகணுன்னு போட்டு போனேன். உங்களுக்கு எத்தனை இருக்கு பார்? மா உனது நைட்டியும் இருக்குல்லம்மா. நைட்டி எத்தனை பார்? 2 நைட்டி. டி எங்களது அதே மாதிரி 4 டாப்பு, வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு 4. அப்புறம் காலேஜ்க்கு போட்டிருக்கிறத வீட்லேயே வந்து போட்டிருக்க முடியாதுல்ல. அப்படியே வந்து தினம் துணி ஒரு நாள் மாற்றுவீங்க. அம்மா நான் டெய்லியும் மாற்றிட்டு இருக்கேன், நேற்று மட்டும்தான் மாற்ற கிடையாது. நீ எல்லாத்தையுமே உன் புள்ளைய கன்சல்ட் பண்ணி தான் நீ சொல்லிட்டு இருக்கிற.
இந்த தேவையில்லாம இப்படி பேசினேன்னு இருவேன். வெளியில இருக்கிற செருப்பு எடுத்துட்டு வந்தா நீரு ஒரு பக்கமா இருந்து பிடிச்சிருவேன். காலையில என்னை திட்ட வைக்காதீங்க. திட்டிட்டல அத காலையிலேயே. திட்டு வண்டி செய்யறது தப்பு, நீங்க செய்யறது உங்களுக்கு தெரியலையா? கேக்குறேன். எத்தனை பேண்ட் பாரு, துக்குளியும் இடுப்பு. எத்தனை பேண்ட்? அப்புறம் அவ்வளவுதான் எங்க இடுப்பு, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? இதுல அந்த அம்மா போட்ட ட்ரெஸ்ஸை தவிர வேற எதுவும் போட மாட்டாங்க. ஆனா ட்ரெஸ் நிறைய வச்சிருப்பாங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிறாங்க. நிருவுக்கு மட்டும் நீங்க எல்லாம் வாங்கி தரீங்க, ரக்ஸும் நீங்க வாங்கி தரதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஈனாவான புள்ள கவிதா தான். ஆமா, எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்கணும். நண்டு சிண்டு எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்ட பின்னாடி அதை அப்படியே தூக்கி போட்டு போயாச்சு. இது இன்னொரு டிஷர்ட் எங்க? என்ன இன்னொரு டிஷர்ட்? நான் டிஷர்ட்டே போட்டுக்க மாட்டேன். அன்னைக்கு 2 பேர் போட்டிருந்தீங்கல்ல. இங்கதான் இருக்கும் மம்மி. நான் டிஷர்ட் தேட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ரீசெண்டா இந்த ஷால் அந்த பேண்ட்டுக்கு போட்டியா? அந்த சாயும் போது அந்த சால் தெரியும். எது இதுவா? ஆனா அதே சொல்ல அவங்க கிட்ட ஏத்துக்கவே மாட்டாங்க. இவங்க கிட்ட திருப்பூர் சில்க்ஸ்ல தானே எடுத்துட்டு வந்தேன். எனக்கு அங்க எல்லாம் ஓகே. எனக்கு அந்த சால் மட்டும் ஸ்டோல் கூட ஓகே. ஸ்டோல்லையும் சாயும் போது நல்லா இருக்கு ஸ்டோல். இந்த ஸ்டோலை கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்டோல் எவ்வளோ பரவாயில்ல. ஆனா சாயம் அப்படியே கதைன்னு போகுது. இதுலயும் சாயம் போகுது. இந்த ஸ்டோல் அங்கதானே எடுத்தான். இது எங்க எடுத்தோம்? இல்ல இது அங்கதானே எடுத்தான். இது வந்துட்டு திருப்பூர் சில்க்ஸ்லயா? ஆமா, இது ஷார்ட்டா இருக்கிறது திருப்பூர் சில்க்ஸ் எடுத்தது. அங்க 3 இது போட்டாலே எனக்கு அங்க வரைக்கும் இருக்குது. இதுலயும் சாயம் கதைன்னு போகுது. நான் இந்த மாதிரி ஷால் தான் கேட்டேன். அவங்க இந்த மாதிரி இல்லைன்ட்டாங்க. இந்த மாதிரிலாம் யாருக்கா போடுவா? சாஃப்டா தான்க்கா இல்லை கேட்குறாங்க. ஆனால் சாயம் போகிறது யாருக்கும் தெரியாது. இல்லை, காசு போட்டு தானே எடுக்கிறோம். அதே போல் இதுவும் அப்படித்தான். இது இன்னமும் போகுது. ஆமா, அதுல கலரே இல்லை, வெளுத்தே போச்சது. சாயம் போனால் வெளுக்காம கொஞ்சமா. 1 வருஷம் ஆயும் சாயம் போகுது. சரி, நான் அதை எடுத்துட்டு நான் போறேன். இதெல்லாம் வெளுத்து போனதான் போட்டுக்கிட்டு சுத்துவாளுங்க. ஏன் அப்படின்னு அந்த ஆலியா கட்டிக்கு இது போட்டதான் நல்லா இருக்கும். ஃபேண்ட் டார்க்கா, ஷால் லைட்டா. வெத்ததெல்லாம் வந்து எங்க அம்மா மாதிரி பேக்கு மூடு. நான் பேக்கு. ஆமா, பேண்ட் இந்த கலரு, ஷால் அந்த கலரு. பேக்கெல்லாம் அப்படித்தான் போட்டு போகும். போன வருஷம் புள்ள போட்டதுக்கு ஒரு வார்த்தை சொல்லல. எல்லாத்துக்கும் தான் காமனா தான். நீங்க ஒருத்தரையே இழுத்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த சாலு மொத்தமா சாய ஒட்டி கிழிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் இதை போட்டு போனேன். சரி, ஓகே. லஞ்ச் பேக் பண்றேன். இன்னைக்கு வந்து சோறு கிளறி தரல. அப்படியே வெள்ளை சாப்பாடு ஆற வச்சு தக்காளி தொக்கு மட்டும் போட்டு கொடுத்துருவோம். வேற எதுவும் செய்யல. தயிர் இருக்கு. மதியம் வந்துருவாங்க, வந்து தயிர்ல சாப்பிட்டுக்கிட்டோம். அதனால வெள்ளை சாப்பாடு, என்னது தக்காளி தொக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். பட்டுப்பியா 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 என்னப்பா? சிரி 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 சிரி. அதுக்குமே சோறு கம்மியாக தான் போட்டிருக்கேன். சாப்பிட்டு வாங்க. பால் குடுறேன். டைம் ஆச்சு. வா 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 வா. சரி, மூஞ்சி அப்படி வச்சுக்காதீங்க. வாங்க. இந்த கிட்ட வந்து 2 பேர் பாய் சொல்லுங்க. ஏன் நீ ஐடி கார்டை கழட்டுற? என்னடா நடக்குது? அம்மா, என்னம்மா என்னம்மா? புடிமா அவனை. என்னம்மா? அங்க சிட்டுக்குருவியை பிடிக்க போறான். சிட்டுக்குருவிலாம் பிடிக்கூடாது. ஐயோ, அது நம்மள மாதிரி ஒரு உயிர். அடி பிச்சு போடுவேன். அங்கே போன முடிய டைம் ஆச்சு பாரு. மயில 2 பேரும் இந்த பக்கம் வந்து ஒரு பாய் சொல்லுங்க. இந்த பக்கம் நான் போட்டோ எடுத்துக்கிறேன். ஸ்மைல்.
எப்போ மூஞ்சி அப்படி வைக்காதனால பல்லு தெரியுற மாதிரி சிரிங்க. ஏதோ என்னமோ தேவாங்க மாதிரியே நிக்கிறடா. வருது சரி பாய் சொல்லுங்க. கேமரா ஆன்ல தான் இருக்கு. வாய் திறந்து சொல்லேன் பாப்பா.